ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரெஃப்யூஜர்ஸ்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்புறது. ரெஃப்யூஜர்ஸ்னால் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா கான்ஃப்ளிக்ட் எஸ்கேப் ஆகுறது, வைலன்ஸ் எஸ்கேப் ஆகுறது, இல்லைன்னா சேஃப்டிக்காக வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறது. உங்களை தான் ரெஃப்யூஜர்ஸ் சொல்கிறாங்க. அவங்க நம்ம நாட்டுக்கு திரும்ப போயிட மாட்டோமா, அவங்க நாட்டுக்கு போய் பார்த்துட மாட்டாங்கம்மா, அவங்க ஒரு ஏக்கத்தோட தான் இருப்பாங்க. அவங்கள என்னன்னா அஸ்லிம் சீக்கர்னு யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ். இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம அஸ்லிம்ட்டு அவங்கள கிளைம் பண்ண முடியும். ரெஃப்யூஜிஸ் ஒரு இங்கிலீஷ் டேம். அது எதுலேருந்து டிரைவ் ஆகுன்னா ஃப்ரெஞ்ச் ஓல்டுலேருந்தே டிரைவ் ஆகு ரெஃப்யூஜ். இது மீனிங் ஹிடன் பிளேஸ். இல்லைன்னா அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்குறாங்க, வேற ஊரில் போய் ஷெல்டரை எடுக்கிறாங்களோ அதுதான். மைக்ரேட்டுக்கும் ரெஃப்யூஜிக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெஃப்யூஜ் நம்ம ஃபோர்ஸாக இங்கேருந்து போகிறது. ஆனால் மைக்ரண்ட் அவங்களாவே வில்லிங்காக அவங்க வேற ஒரு நேஷ்னல் பார்டருக்கு கிராஸ் ஆகுறது தான் மைக்ரண்ட் சொல்லு. 2022 84% ரெஃப்யூஜஸ் அண்ட் அஸ்லீம் சீக்கராக அவங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. எதுனாலன்னா கிளைமேட் சேஞ்சஸ். ஆனால் 2010 61% இது குறைஞ்சிருக்கு. அவங்க ரெஃப்யூஜஸாக போகும்போது அவங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஹவுசிங், அவங்க வீடு தேடுறதுக்காக அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்காக அவங்க நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ் ஆஃப் கம்யூனிட்டி சப்போர்ட், அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டு கிடைக்காது. அதே சமயம் நிறைய ரிசோர்ஸஸ்லாம் அவங்களுக்கு எண்ட் ஆஃப் 2013 110 மில்லியன் பீப்புள் வேர்ல்டு வைடாக ஃபோர்ஸியாக அவங்க டிஸ்மிளைஸ்ட் ஆகிருக்காங்க. எதுனாலனா கான்ஃப்ளிக்ட் ஆகலை, வைலன்ஸ் ஆகலை, கவர்மெண்ட் ரைட் ஆகலை, இல்லைன்னா வைலேஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப சீரியஸாகி அவங்க டிஸ்டர்ப் ஆனாலும் வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்காங்க. அதில் அவங்க 36.4 மில்லியன்ஸ் ரெஃப்யூஜர்ஸாகவும் 62.1 மில்லியன் இன்டர்நேஷ்னல் டிஸ்பிளேஸ்ட் பீப்புள் ஆகவும் 6.08 மில்லியன் அஸ்லம் சீக்கர்ஸாகவும் 5.6 மில்லியன் அவங்க நாட்டில் வெனுலேஷன், அவங்க கிளைமேட் சேஞ்சஸாகவும் அவங்க போயிருக்காங்க. அவங்க ரைட்ஸ் இருக்காங்க, பேசிக் ரைட்ஸ் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃப்ரீடம் மூமெண்ட், இதெல்லாம் அவங்களுக்கு பேசிக் ரைட்ஸ் வேணும்ன்ட்டு அக்சஸ் பண்ணி வேற ஒரு நாட்டுக்காக அவங்க போயிருக்காங்க. ரெஃப்யூஜிஸ்க்காக நிறைய ஏஜென்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. யூஎன் ஏஜென்சி, அது யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர்ஸ் ஃபார் ரெஃப்யூஜிஸ்க்காக ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போன்னா வேர்ல்ட் வார் 2. இது யாருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறா, யூரோப்பியன், அவங்க கான்ஃப்ளிக்டோட டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. இது எதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா யூஎன் ரெஃப்யூஜிஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இது எப்போ எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிருக்குன்னா December 14, 1950 எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா. UNHCR நேஷனல் ரெஃப்யூஜஸ் அவார்டு, இது இண்டிவிஜுவலாகவும் குரூப்பாகவும் ஆர்கனைசேஷனாகவும் இங்கே அவார்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன் ரிலீஃப் ஒர்க் ஏஜென்சி, இது பாலஸ்தீன்ஸுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா நியர் ஈஸ்டில். இது ஜென்ரலாக எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1949 ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. எங்கன்னா மிடில் ஈஸ்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க இந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற வேற ஒரு டாபிக் வேணும்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.